ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ಶೇರ್ ಮಾಡಿವಿ ಎಂದು ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಕೇಳ್ತುಂದೆಯೋ. சாமி, இந்த உலகத்துல ஒரு தனிப்பட்ட மனுஷன் தப்பு பண்ணனா அது அவனுக்கு சொந்தமான விஷயம். ஆனா ஒரு சமுதாயமே தப்பு பண்ணனா அதை என்னன்னு சொல்றது சாமி? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாவது சாமி, வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த மதுவை முக்கியமா உபயோகப்படுத்துறாங்க. அத கௌரவமா வேற நினைக்கிறாங்க. ஏழை குடும்பத்தை சேர்ந்த மக்களு கடன் பட்டு அதை நடத்துவாங்க. பணத்தை செலவு பண்ணி வியாதிய வாங்கி கட்டிக்கிறாங்க. இவங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? வரட்டு கௌரவம் தான், அதுக்காக இத்தனை செலவு. ஆனா இது நல்லதுக்கு இல்லை. அந்த காசை பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ உபயோகப்படுற மாதிரி பேங்குகளை போட்டு வைக்கலாம். நாளைக்கு வருங்காலத்தில் அவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி பண்றது சரியில்லை. அந்த சமுதாயம் சீர்கிட்டு போகும். அப்படி ஒரு நிலைமை எந்த சமுதாயத்துக்கும் வரக்கூடாது. சாமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் வித்தியாசமா பாக்குறேன். நல்லவங்களும் உங்களை தேடி வர்றாங்க, சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் வர்றாங்க. ஆனா வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாம அருள் புரியுறீங்க. ஏன் சாமி அப்படி? அதாவது சாமி, டங்க நதியில தண்ணி ஓடுது. தண்ணீரோட முக்கிய வேலை தாதம் பீக்கிறது தான். அந்த புனிலடங்க தாதத்தோட வர்றவன நல்லவ கெட்டவன்னு பாரபட்சம் பார்த்தா தன்னோட கடமைய செய்ய முடியாதே. அவங்களுடைய கடமை சுமைய அவங்க தான் சுமக்கணும். அப்படித்தான் நானும் தண்ணீர் மாதிரி சமுத்திரம் போல இருக்கிற இறைவனுடைய குழந்தையாம வற்றாத குளம். அபயம்னு வர்றவனுக்கு உபயம் செய்யணும். ஏன்னா நம்மெல்லாம் இறைவனுடைய பிரதிநிதிதான். அப்படின்னா சாமி, உங்களுக்கும் உங்களை நேசிக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு அளவுக்கூறும் கிடையாதா? அது இருக்கு. அது அவங்க நேசிக்கிறத பொறுத்து இருக்கு. என்ன ஒடுக்கிறது தானே திருப்பி வாங்க முடியும். ஓ, அது அப்படியா? சரி சரி. ஏன் சாமி, விந்தைக்கு வந்தனோன்னு சொல்றாங்களே, நீங்களும் அதை செய்யலாமே. உங்களுக்கும் விளம்பரம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும் இல்லையா? அப்படி செஞ்சா நாம நம்ம சொந்த இடமான புண்ணியாத்மா மண்டலத்துக்கு திரும்பி போக முடியாது. இங்கேயேதான் பிறப்பு இறப்பு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கணும். ஏன்னா கர்மா கூட்டிடுமே. சுய விளம்பரத்தால அதம்தமா கூடும். அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ சில பக்தர்கள் கூடி இந்த புண்ணியமான இடத்துல விழா நடத்துவாங்க. அது திருவிழாவா இருக்கும். அதாவது இந்த அம்பரமெங்கும் விழா கோலமா இருக்கும். அதுதான் உண்மையான விழா அம்பரம். நீங்க சொன்ன விளம்பரம். நடக்க வேண்டியது நடந்தே தீரும், கிடைக்க வேண்டியதும் கிடைச்சே தீரும். அதுவும் உண்மைதான் சாமி. நான் உங்க கூட இருக்கும் போது எனக்கு தெய்வீக ஆனந்தம் கிடைக்குது சாமி. ஆமா, சாதுக்கள் ஒன்னா கூடி பேசுற இடம் தெய்வீகமா தான் இருக்கும். அபாரம் அபாரம். இதுதானே உண்மையான சத்சங்கம். சரி சாமி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தா மறுபடியும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி
அந்த சிவனடியார் ஐயனிடமிருந்து விடை பெற்றுச் சென்றார். ஒரு நாள் ஐயன் டாக்டர் வெள்ளிராஜை காண கோத்தகிரியில் உள்ள அரசினர் மருத்துவமனைக்கு வந்தார். அங்கு நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்டு மனம் வருந்தினார். வெள்ளிராஜை பார்த்த ஐயன் அவரிடம், டாக்டர் சுவாமி, ಇಲ್ಲಿ ಬಪ್ಪ ಸಂಕಟಗಾರಗ ಸರಿಯಾದ ಗಮನಿಪ್ಪಿಲ್ಲ. ಪಾಪ ಅವಕ ಅಪ್ಪ ಕಷ್ಟಪಟ್ಟಾರ. ಅಪ್ಪನೆ ನಿಂಗೆ ಒಂದು ಸನಿಯ ಕ್ಲಿನಿಕ್ ತರವೆಲ್ಲ ಒಳ್ಳಂಗಪ್ರವ. ಸಂಗಟಗಾರಗೂ உடனே ನಂಗೆ ವೈದ್ಯ ಕೊಟ್ಟುಡಾಕು என்று சொல்ல டாக்டர், நீங்க ஏயில சரி சாமி, எனக்கு சொந்தவா 2 இடம் எடுது சாமி. அதுதோக நீங்க முடி ಮಾಡುವ கிளினிக் கட்டிடுவா என்று சொல்ல ஐயன் ஒரு இடத்தை தேர்வு செய்து, ಈ ಎಡದೋಗ ನಿಂಗೆ சொந்தவா கிளினிக் கட்டிவே என்று சொன்னார். பிறகு டாக்டர் அந்த இடத்தில் சில நாட்களில் ஒரு கிளினிக்கை கட்டினார். அதற்கு ஐயன் கையால் பூஜை செய்ய வைத்து திறப்பு விழாவும் நடத்தினார். அப்பொழுது ஐயன் டாக்டரிடம் சொன்னார், ಬಿಲ್ಡಸ್ವಾಮಿ, நீங்க ஏழை சேர்த்து நீங்க சேவை ಮಾಡಿ, ஆனா இல்லாத ಕಷ್ಟಪಡೋಕಾಗ நீங்க ಅಪ್ಪರ ಸೇವೆ ಮಾಡಿ. ಹಣಕಾಸುಗಾಗಿ நீங்க ಸೇವೆ ಮಾಡಬೇಡಿ. சரி சாமி, நீங்க ஏதிங்கே மாடோ சாமி. அதற்கு ஏற்றாற்போல் டாக்டரும் வரும் நோயாளிகளிடம் இருந்து மிகவும் குறைவான ஃபீஸ் வாங்கிக் கொண்டு நோய்களை குணப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இப்படி நோய்வாய்ப்பட்டு வலியால் தவிக்கும் மானிடர்களை பார்த்தால் ஐயன் அவர்கள் மேல் கருணை கொள்வார். ஏனென்றால் மற்றவர்களின் வலிகளை போக்கும் காருண்யமூர்த்தியாயிற்றே சுவாமி கிருஷ்ணானந்தர். இன்னும் சொல்லப்போனால் நடமாடும் தெய்வமாகவே அந்த கோமணத்துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு அமாவாசை அன்று ஐயன் மஞ்சக்கொம்பை எத்தையம்மன் கோவிலுக்கு வந்து இருக்கும் வேளையில் அவரை சந்திக்க டாக்டரும் அவரது துணைவியாரும் வந்தனர். அப்பொழுது டாக்டரின் துணைவியார் கட்டி இருந்த கருப்பு நிற உடையை பார்த்த ஐயன் அவரிடம், ಸೊಮೆ, ಈ ಕಪ್ಪು ಕಲರ್ ಬಟ್ಟೆ ನಿಂಗ ಇಕ್ಕಬೇಡಿ. ಇದರೊಗ ಐಶ್ವರ್ಯ ಇಲ್ಲ. ಬೇರೆ ಕಲರ್ದೊಗ ಬಟ್ಟೆ ಇಕ್ಕಲಿಯೂ ಇಕ್ಕಿವೆ என்று சொன்னார். அந்த அம்மையார் அமர்ந்து இருந்த இடத்தில் சில எறும்புகள் ஊறிக்கொண்டு இருந்தன. அந்த அம்மையார் அந்த எறும்புகளை தன் கையால் உரசி அப்புறப்படுத்தினார். அப்பொழுது பல எறும்புகள் இறந்து விட்டன. இதை பார்த்த ஐயன், ಏನಮ್ಮ ಮರ್ಯಾದೆ, ಅದು ಒಂದು ಜೀವನ್ ತಾನೆ, ಅದು ನೋಯಿ ಕೊತ್ತರಿಯೇ, ಅದಗೂ ಉಡ್ಚಾಡುತ್ತಾನೆ. ಏ ಜೀವನ ಅಡಿಸೈತೆ, ನಂಗೆ ಹೋಗತ್ತ ಆತ್ಮ ಮಕ್ಕಿಯೇ, ಅದಗೂ ಅಡವೆ, ಅದಗೂ ಉಡ್ಚಿಡ. ನಿಂಗೆ ಒಬ್ಬೈತ ನಸಿಗಿಲ್ಲ, ಉಡ್ಚಿರುವ ಉಡ್ಚವ, ಅದೇ ಮಕ್ಕತನೆ ಅದು ಅತ್ತಪ್ಪನೆ. ಏ ಒಂದು பூச்சி புழுவோ கொல்லಬೇಡ, அது பாப்பா, சரியா என்றதும் அந்த அம்மையார் தன் தவறை உணர்ந்து அதற்கு பிறகு எந்த ஒரு உயிரினத்திற்கும் துன்பம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார். மஞ்சக்கொம்பை எத்தையம்மன் கோவில் வருடாந்திர திருவிழா மே 1 அன்று நடந்து கொண்டு இருந்தது. எண்ணுக்கு அடங்காத கூட்டம், கோலாகலமாக திருவிழா நடந்து கொண்டு இருந்த நேரத்தில் அதே சமயம் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை வருவது போல் இருந்தது. கோவில் நிர்வாகிகள் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்து இருந்தார்கள். ஆனால் மழை இருட்டி கொண்டு வருவதை பார்த்த அந்த கோவில் நிர்வாகிகள், ಇತ್ತ ಮೇವು ಹೋದರುವೆ ಮಾಡಿದ ಹಿಟ್ಟನ್ನ ಬೀಣಾರುವೆ ಏನ ಮಾಡುದು, ಸರಿ ಬಾ ஐயசார் போய் ஏகுவா என்று ஐயனிடம் வந்து விவரத்தை சொன்னார்கள். உடனே ஐயன், தாரு அஞ்சவேடி என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் ஆகாயத்தை நோக்கி பார்த்தார். பிறகு ஐயன் நிர்வாகிகளை பார்த்து, நீங்க ಮಾಡುವ ಇಟ್ಟ ಬಂದಿವ ಭಕ್ತರುಗಳು ಎಲ್ಲವೂ நீங்க ಕೊಡಿರಿ, மே ಬರ என்று சொன்னார். என்ன அதிசயம்! சுற்று வட்டாரத்தில் பயங்கரமான மழை பெய்தது. ஆனால் அந்த கோவில் வளாகம் இருக்கும் வட்டத்தில் மட்டும் மழை பெய்யவில்லை.
கோவிலுக்கு அருகில் அமர்ந்து அனைவரும் அன்னப்பிரசாதத்தை உட்கொண்டார்கள். இந்த அதிசயம் அனைத்து மக்களிடம் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏன் இல்லாமல் சுவாமி கிருஷ்ணானந்தர் தான் சாயா புருஷராயிற்றே. ஐயனுடைய இந்த மகிமை 8 திக்கும் பரவியது. அனைவரும் ஐயனிடம் ஆசிகளை பெற்றுக்கொண்டு சென்றனர். ஐயனின் சொந்த ஊரான உலிக்கல்லைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் அதே ஊரில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்தார். அவர் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். ஏழை மக்களுக்கு கடனாக பொருட்களை தந்து உதவி செய்து வந்தார். ஒருமுறை வறுமையின் காரணத்தால் அந்த ஏழைகளால் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போனது. அதனால் மளிகை கடைக்காரர் அவர் பொருட்களை வாங்கிய இடத்தில் கடனாளியாக வேண்டியாயிற்று. இதை ஈடுகட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். கடைசியில் அந்த மளிகை கடையும் அவர் மூட வேண்டியதாயிற்று. அவருக்கு தையல் கலை தெரியும். ஆயினும் உடல் ஒத்துழைக்காததால் அந்த தொழிலையும் அவரால் செய்ய இயலாமல் போனது. அவர் மிகவும் வறுமையில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் அதிகாலை தூக்கத்தில் இருந்து எழுந்த அவர், ஏன் நம் ஐயனிடம் சென்று உபயம் கேட்கக்கூடாது என்று நினைத்து தனது மனைவியிடம் இந்த யோசனையை சொன்னார். அந்த அம்மையாரும் சரி என்று ஒப்புக்கொண்டார். பிறகு அவர் பாலமலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்து நடந்தபடியே 5 கிலோமீட்டர் மலை உச்சியில் ஏறிவிட்டார். பாலமலை கோவிலுக்கு சென்று ரங்கநாதரை வணங்கிவிட்டு பிறகு ஐயன் குடிலுக்கு வந்தார். ஐயன் எப்பொழுதும் போல் வட்டப்பாறை மீது அமர்ந்து கொண்டு இருந்தார். ஐயனை பார்த்ததும் அந்த மளிகை கடைக்கார அன்பர் ஐயன் கால்களை பிடித்துக்கொண்டு ஓ என அழ ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்த கருணாமூர்த்தியான கிருஷ்ணானந்தர் மனம் கலங்கினார். ஏனா இப்ப ஏமினத்தரர் என்று கேட்க அந்த மளிகை கடைக்காரர் தன் நிலைமையை விவரித்தார். ಕವಪುರಬೋಡ ಇಸ್ದಾನು ಕುಡಿ ಅವ್ಗೆ ಏಡ ಬಂದಾರ ஏதாச்சும் உதவி ಮಾಡಿರುವ ನೋಡ என்று சொல்லிவிட்டு அந்த மளிகை கடைக்காரரை அங்கேயே அமரச் செய்தார். சற்று நேரத்தில் சமணர்கள் என்னும் 2 மார்வாடி அன்பர்கள் ரங்கநாதரை தரிசிக்க வந்தனர். ரங்கநாதரை கும்பிட்டுவிட்டு ஐயனை காண ஐயன் அமர்ந்து இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அவர்கள் ஐயன் மீது அதீத நம்பிக்கை கொண்ட பக்தர்கள். அவர்கள் ஐயனிடம், சாமி, நாங்க இந்த கோயிலுக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கலாமா? நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இங்க ஒரு ஏழை உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க என்று சொன்னார். அவர்கள் இருவரும் ஆளுக்கு தலா 1000 ரூபாய் அந்த ஏழை மளிகை கடைக்காரருக்கு ஐயன் முன் கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் ஐயனிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்று விட்டார்கள். இந்த மளிகை கடைக்காரர் ஆனந்த கண்ணீர் மல்க ஐயனை வணங்கிவிட்டு ஐயனிடமிருந்து விடை பெற்று சென்றார். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு என்பதை உண்மையாக்கினார் சுவாமி கிருஷ்ணானந்தர். நாடி வந்தோருக்கு இல்லை என்று தந்து அருளும் உபயமூர்த்திதான் பாலமலை சுவாமிகள் என்பதை நிரூபித்து விட்டார். ஒரு முறை டாக்டர் தம்பதியர் ஐயனை காண மலைப்பாதை வழியாக பாலமலைக்கு வந்து கொண்டு இருந்தார்கள். வரும் வழியில் மலைப்பாதையில் ஒரு புலி நடமாடுவதை பார்த்தார்கள். சற்று பயத்தில் அங்கேயே நின்று விட்டார்கள். புலி ஒன்றும் செய்யவில்லை, காட்டுக்குள் சென்று விட்டது. பிறகு அவர்கள் ஐயன் குடிலுக்கு அருகில் வந்து சேர்ந்தார்கள். வட்டப்பாறை மீது அமர்ந்து கொண்டு இருந்த ஐயனை பார்த்து இருவரும் வணங்கினார்கள். ஐயன் அவர்களை பார்த்து, டாக்டர் சாமி, அப்பதாரிய நீங்க குடிய நோடிதரா என்று கேட்டார். அந்த தம்பதியருக்கு ஆச்சரியம். ஐயன்
தன்னை காண வரும் பக்தர்களை எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாப்புடன் வந்து சேரும் வரை கண்காணித்துக் கொண்டு தான் இருக்கிறார் என்பது அந்த தம்பதியருக்கு புரிந்துவிட்டது. ஐயன் வந்தவர்களின் நலனை விசாரித்துவிட்டு தனது அருகில் அமரச் சொன்னார். தம்பதியரும் அமர்ந்து கொண்டனர். சற்று நேரத்தில் ஐயன் தியானத்தில் சென்று விட்டார். நேரம் போய்கொண்டே இருந்தது. அந்த தம்பதியருக்கு அன்றே திரும்பி ஊருக்கு செல்ல வேண்டும். என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்து கொண்டுதான் இருந்தனர். ஐயனிடம் உத்தரவு பெறாமல் திரும்பி போவது சரியல்ல என்று அமர்ந்து கொண்டே இருந்தார்கள். 6 மணி நேரம் கழித்து ஐயன் தியானத்தை கலைத்தார். கண் திறந்து பார்த்தார். அந்த இரு தம்பதியரும் அங்கேயே அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்து, டாக்டர் சாமி, நீங்க இன்னும் ಇಲ್ಲಿದ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? ಒಂದಿಲ್ಲ ಮೇವಲ್ಲಿ ಒಂದು ಪುನಃ ಜೋಲೆ ಇಟ್ಟ ಎಂಗ ಕುರ್ಮಾದರು ಇಂದು ದೇವರ ಹಿಟ್ಟ ಅದು ಹೋಯ್ತು ಬಂತ. நீங்க அட்டி ஒப்புதந்தில்ல, நீங்க கடிவி ಹೋಯ್ತು பாரு என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார். எங்கு இருக்கிறது பாலமலை? எங்கு இருக்கிறது இமயமலை? இங்கு அமர்ந்து கொண்டே அவரது குருவின் கடைசி ஈமச் சடங்குகளை செய்வதற்கு அங்கு சென்று இருக்கிறார் என்றால் அவருடைய தவ வலிமையை பற்றி என்னவென்று சொல்வது? அவர்தான் அஷ்டமா சித்திக்கு அதிபதியாயிற்றே. அமாவாசை நாட்களில் ஐயன் மஞ்சக்கொம்பை எத்தை அம்மன் கோவிலுக்கு சென்று விடுவார். அங்கு மாதா மாதம் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அமாவாசை சிறப்பு பூஜையை காண குன்னூரைச் சேர்ந்த சமணர்களும் அங்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஆலயத்தில் பஜனைகள் கீர்த்தனைகள் நடைபெற ஆரம்பித்து விட்டன. ஒரு முறை அந்த பஜனை மண்டலத்தில் பாடிக்கொண்டு இருந்த ஒரு அம்மையாருக்கு தலைவலி. பாவம், அந்த அம்மையார் தலைவலியால் துடித்து கொண்டு இருந்தார். இதை கண்ட ஐயன் ஆலயத்தின் கருவறையில் இருந்து சற்று திருநீரை எடுத்து வரச் சொல்லி அந்த பெண்மணியின் நெற்றியில் பூசிவிட்டார். அவ்வளவுதான். வலியால் துடித்து கொண்டு இருந்த அந்த பெண் குணமாகிவிட்டார். வலி போன இடமே தெரியவில்லை. ஐயனின் கால்களில் விழுந்து ஐயனிடம் ஆசி பெற்றாள் அந்த பெண்மணி. ஒரு அமாவாசை அன்று ஐயன் மஞ்சக்கொம்பை எத்தை அம்மன் கோவிலில் பூஜையில் கலந்து கொண்டார். அங்கு அவருடைய பக்தராகிய ராமகவுடரும் வந்து இருந்தார். ஐயனிடம் இருந்து பிரசாதம் வாங்கி கொண்டு அவர் குன்னூர் வந்தார். குன்னூரில் அவர் கோச்சர் சகோதரர்கள் கடைக்கு வந்து, வணக்கங்க, மஞ்சக்கொம்பை கோயில்ல அமாவாசை பூஜை பாலமலை சாமி செஞ்சாரு, அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க எடுத்துக்கோங்க என்று கொடுக்க அவர்கள் இருவரும் எந்த அமாவாசை அன்னைக்கு என்று கேட்டார்கள். நேத்து தாங்க, இந்த அமாவாசை அன்னைக்கு தான் என்று சொன்னதுமே இருவரும் சிரித்தார்கள். நேத்து அமாவாசை அன்னைக்கு பாலமலை சாமி இங்க குன்னூர்ல ராதாவாடியில தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்று சொல்ல ராமகவுடருக்கு மிகவும் ஆச்சரியம். இல்ல நேத்து பாலமலை சாமி மஞ்சக்கொம்பையில தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நான் என் கண்ணால பார்த்தேனே என்றதும், சரி, விவாதம் வேண்டாம் என்று 2 இடங்களிலும் நன்றாக விசாரித்து பார்த்த போது 2 இடங்களிலும் ஒரே நேரத்தில் கிருஷ்ணானந்தா சுவாமிகள் பூஜையில் இருந்தார் என்பது ஊர்ஜிதமானது. எப்ப வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் காட்சி தருவார் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சி. இதேபோல் ஒரு முறை பாலமலையில் ஐயன் வட்டப்பாறையில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பாலமலை அரங்கநாதர் கோவிலிலும் அவர் அனைவருடன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வை ஒரு பக்தர் பார்த்திருக்கிறார். அவர் பிறகு, சரி, தெப்பக்குளம் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று அவர் ஐயன் குடிலை கடந்து போகும் பொழுது பார்க்கிறார். அங்கு ஐயன் வட்டப்பாறை மீது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அதிசயத்தை பார்த்து
அந்த பக்தர் வியந்தார். என்ன இப்பதான் இவரை நான் கோயில்ல பார்த்தேன், அதுக்குள்ளார இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே என்று சொன்னதும் அங்கு அமர்ந்து இருந்தவர்களில் ஒருவர், என்னப்பா சொல்ற? 1 மணி நேரமா இவர் இங்க தான் உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்றதும், இல்லப்பா இப்பதான் நான் கோயில்ல பார்த்தேன், அவரு அங்கதான் நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காருப்பா. அப்படியா, சரி வா போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் இங்கு வந்து பார்க்கும் பொழுது ஐயன் இங்கும் காட்சி தருகிறார். இப்படி பல இடங்களில் ஒரே நேரத்தில் காட்சி புரிந்து அவரை நம்பியவர்களுக்கு நன்மை செய்து வந்தார். ஒரு நாள் ஐயன் பாலமலையில் வட்டப்பாறையின் மீது அமர்ந்து கொண்டு இருந்த வேளையில் பாலமலைக்கு வந்த 2 நபர்கள் ஐயனை பார்த்து வணங்கிவிட்டு, சாமி, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் உங்க மாதிரி துறவிங்கெல்லாம் மண்ணை பொண்ணாக்குவாங்களாமே என்று ஏளனமாக கேட்க ஐயன் சிரித்துக் கொண்டு, அப்படியா, சரி, உன் காலுக்கு பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து உன் கையில இறுக்கமா பிடிச்சிக்கோ என்று சொல்லி சற்று நேரம் கழித்து, இப்போ உன் கையை திறந்து பாரு, அதுல என்ன இருக்குன்னு என்று சொன்னார். என்ன அதிசயம், அந்த கல் தங்கமாக மாறியிருந்தது. அதை பார்த்த அந்த இருவரும் அவர்களது தவறை உணர்ந்து ஐயனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். மன்னிச்சுக்கோங்க சாமி, உங்களை பத்தி தெரியாம நாங்க தப்பா பேசிட்டோம் என்றதும், சரி சரி பரவாயில்ல, இப்போ அதை கீழே போட்டுடு என்றார். அவர்களும் அந்த கையில் வைத்திருந்ததை நிலத்தில் போட்டு விட்டார்கள். தங்கமாக ஜொலித்துக் கொண்டு இருந்த அந்த கல் மறுபடியும் கல்லாகவே மாறிவிட்டது. அப்பொழுது ஐயன் சொன்னார், தம்பி, மண்ணை பொண்ணாக்குறது மனுஷன் கையில தான் இருக்கு. இந்த மண்ணுல நெல்லை விதைச்சு அறுவடை பண்ணி அதை அரிசியாக்கி அந்த அரிசியை வித்தா பொண்ணு கிடைக்கும் தானே. அதான்ப்பா மண்ணை பொண்ணாக்குற உண்மையான விஷயம். நீ செய்கிற தொழில் தான் உனக்கு தெய்வம். அத நீ நேர்மையா செஞ்சிட்டாலே உங்ககிட்ட பொண்ணுக்கு குறை இருக்காது என்று அறிவுரை கூறினார். இதை கேட்ட அந்த 2 நபர்களும் ஐயன் காலில் விழுந்து வணங்கிவிட்டு விடை பெற்று சென்றனர். பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் இருளர் ஆன லக்ஷ்மணனின் நண்பர். அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவரது பூர்வீக சொத்தின் மீது பேங்கில் கடன் வாங்கி இருந்தார்கள். கடன் தவணையை சரியாக கட்டாத காரணத்தால் அந்த சொத்து ஜப்திக்கு வந்துவிட்டது. லக்ஷ்மணன் ஒரு நாள் அவரை சந்தித்த போது மிகவும் சோகமாக முகத்தை வைத்து இருந்ததை கண்டார். என்ன மூஞ்சியெல்லாம் வாடி இருக்கு, என்ன விஷயம் என்று லக்ஷ்மணன் கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த பரம்பரை சொத்து மேல பேங்க்ல இருந்து கடன் வாங்கினோம், தவணை கட்ட முடியல, அந்த சொத்து ஜப்திக்கு வந்துருச்சு என்று சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, வா பாலமலை ஐயன் இருக்காரு, வந்து ஐயனை பாரு, எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்ல அந்த நண்பரும் லக்ஷ்மணனுடன் பாலமலைக்கு வந்து ஐயனை பார்த்தார். ஐயனிடம் விவரத்தை சொல்ல, உன் சொத்தெல்லாம் ஒன்றும் ஜப்தி போகாது, கவலைப்படாதே, எல்லாம் சரியா போயிடும் போ என்று கூறி அனுப்பி வைத்து விட்டார். வங்கி அதிகாரிகள் ஜப்தி செய்ய வேண்டும் என்று அவசரப்படுத்தி கொண்டு இருந்தவர்கள் தானாகவே நின்று விட்டார்கள். சொத்தும் ஜப்தியாகவில்லை. கூடிய விரைவில் அவர்கள் கடன் தவணைகளையும் கட்டியும் முடித்தார்கள். தெய்வீக நிலையில் பாலமலை சுவாமிகள் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே பலிக்க ஆரம்பித்து விட்டன. அவர் சொல் இறை சொல்லாக மாற ஆரம்பித்து விட்டது. ஊட்டிக்கு அருகாமையில் கம்பட்டி என்னும் ஒரு சின்ன ஊர். அந்த ஊரைச் சேர்ந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பாலமலை சுவாமிகள் பற்றி கேள்விப்பட்டார்கள். ஆகவே ஒரு அமாவாசை தினத்தன்று மஞ்சக்கொம்பை வந்து சுவாமிகளை கண்டு வணங்கினார்கள். மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் அவர்களை பார்த்து, நீங்க ஏன ஏக கப்பலோடு தரே என்று ஐயன் கேட்க, சாமಿ எங்களுக்கு ಕುಳ್ಳುವ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲ, ಮದುವೆ ಮಾಡಿ ಅಪ್ಪರ ದಿನ ಆಯ್ತಾன், ಅಲ ಕುಳ್ಳುವಿல்லாதப்பனே எங்க மனசு அப்பற கஷ்டவாயிருது என்று சொல்ல, கவலைப்படப்பட நீங்க ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ಅವರು நீங்க மனதோக கூடிய சித்திரவா கொன்னுவே சத்தம் மாடியற நீங்க அவ்வளோ அப்ப ஆதர் கண்டிப்பா கவலைப்படாத நீங்க போயிட்டு பாருவீங்க என்று வாழ்த்தி அனுப்பினார். பிறகு அவர்களுக்கு 10 மாதம் கழித்து
ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஐயன் சொல் என்றுமே மாறாதே. அவர் நாவில்தான் சாக்ஷாத் ஆதிபராசக்தியே அமர்ந்திருக்கிறாளே. ஐயனின் பரம பக்தர்களில் வனத்துறையைச் சார்ந்த ஒரு ஊழியரும் இருந்தார். ஒரு முறை அவர் ஐயனுக்கு புலித்தோல் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார். ஐயன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கிக் கொண்டு தனது குடிலில் அதன் மீது அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். புலித்தோல் மீது அமர்ந்து தவம் புரிந்தால் அந்த தவத்தின் பலம் மிகவும் கூடும் என்பது சித்தர்களின் நம்பிக்கை. ஆகையால்தான் சித்தர்களும் முனிவர்களும், ஏன் கிருஷ்ணானந்த சுவாமியின் குருவும் கூட புலித்தோல் மீது அமர்ந்துதான் தவம் புரிந்து இருக்கிறார்கள். ஐயன் தனது தவக்குடிலை மிகவும் புனிதமாக வைத்திருந்தார். ஒருமுறை சில வனத்துறை அதிகாரிகளின் காதுக்கு பாலமலையில் வனத்துறையை சார்ந்த இடத்தில் ஒரு துறவி குடிலை அமைத்து தவம் புரிகிறார், அது சட்டத்திற்கு புறம்பான விஷயம் என்ற செய்தி வந்தது. அவர்களும் அங்கு வந்து சோதனையிட்டனர். அப்பொழுது அவர்கள் கால்களில் பூட்ஸ்களை அணிந்தவாறு அந்த குடிலுக்குள் சென்று வந்தார்கள். ஐயனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. இவ்வளவு புனிதமாக வைத்து இருந்த என் குடிலை காலணிகளை கலட்டாமல் அந்த இடத்தில் நுழைந்து விட்டார்களே, இனி இந்த இடத்தில் நான் எப்படி இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கையில் ஐயனின் பக்தராகிய கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஜபக் என்னும் சமணர் ஐயனிடம், சாமி, நம்ம இடம் தான் கோவனூர்ல இருக்குல்ல, அங்க வேணும்னா நீங்க வந்து இருங்களேன் என்று சொல்ல, அப்போதைக்கு ஐயனுக்கு அது சரி என்று பட, ஐயனும் பாலமலை அடிவாரத்தில் உள்ள கோவனூரில் அந்த சமணரின் இடத்திற்கு வந்துவிட்டார். அந்த சமணரும் பாலமலை சாமிக்கு அங்கு ஒரு குடிலை கட்டி தந்து அதில் ஐயனை தங்க வைத்தார். பாலமலை சாமியின் அன்பர்களும் பக்தர்களும் ஐயனை காண கோவனூரில் உள்ள அந்த இடத்திற்கு வர ஆரம்பித்து விட்டனர். இப்படியே காலம் சென்று கொண்டு இருந்தது. 68 வயது முடிந்து 69ஆம் வயதை ஐயன் எட்டும் வேளையில் ஐயனின் கழுத்தில் இருபுறமும் சின்ன சின்ன கட்டிகள் உருவாக ஆரம்பித்து விட்டன. கோத்தகிரியில் இருந்து டாக்டர் பெள்ளிராஜ் வந்து அவரை பார்த்துவிட்டு, உங்களை கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் தான் காட்டணும் சாமி என ஐயனிடம் சொல்ல, முதலில் ஐயன் வேண்டாம் என்று மறுத்தார். பிறகு பக்தர்களின் இயக்கத்தை புரிந்து கொண்ட அவர் சரி என்று அனுமதியும் கொடுத்து விட்டார். அந்த சமணரும் பெள்ளிராஜும் கோவையில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு ஐயனை பார்க்க ஒரு பெண் டாக்டர் வந்தார். அந்த அம்மையாரின் பெயர் லீலா. கல்யாணமாகாத அந்த அம்மையார் நோயாளிகளை குணப்படுத்துவதில் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருந்தார். பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து கொண்டும் இருந்தார். ஐயனை பரிசோதித்து பார்த்துவிட்டு ஐயனின் உடலில் இருந்த கட்டிகளில் இருந்து சில மாதிரிகளை சேமித்து பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தார். சில நாட்கள் கழித்து பரிசோதனை விவரங்கள் தெரிய வந்தது. அதில் ஐயனுக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறப்பட்டு இருந்தது. கண்டிப்பாக ஐயனுக்கு அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம். ஐயன் அதையெல்லாம் செய்யாதீங்க என்று மறுத்தாலும் அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒப்புக்கொண்டார். பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்கு அவரை அழைத்து வந்த பொழுது அவர் அந்த பெண் டாக்டர் ஆன லீலா என்பவரிடம், டாக்டர் அம்மா, நீங்க இந்த மயக்க மருந்தெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம். அதெல்லாம் இல்லாம சாதாரணமாவே நீங்க அறுவை சிகிச்சைய செய்யுங்க. ஏன்னா என் உடம்புல அந்த போதை மருந்தெல்லாம் போகக்கூடாது, புரிஞ்சுதா என்று கட்டளையிட்டார். அந்த பெண் டாக்டர், என்ன சொல்றாய்வா, இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து, ஐயா உமக்கு வலிக்குமே என்று சொல்ல, ஐயன், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, எனக்கு வலிக்காது. என்ன, நீ உன் வேலையை செய், உன் கடமை அதை முழுசா செய் என்று சொன்னார். அந்த அம்மையாரும் பயந்தபடியே அறுவை சிகிச்சையை தொடர்ந்தார். ஆனால்
அந்த அம்மையாருக்கு மாபெரும் ஆச்சரியம் காத்திருந்தது. ஐயன் சற்று கூட வலியை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. ஆபரேஷன் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. பிறகு ஐயனை அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஒரு அறையில் மாற்றினார்கள். அந்த மருத்துவம் புரிந்த அம்மையார் மிகவும் எளிமையானவர், அன்பின் வடிவம், அமைதியான இயல்பு உடையவர், அனைவரிடமும் அன்பாக பேசுவார். அவர் ஐயனிடம், சுவாமி, உம்மை போல பெரியவாளுக்கெல்லாம் சேவை செய்கிறது நேக்கு கிடைச்ச பெரிய பிராப்தம். எங்க பெரியவாள்லாம் சொல்லுவா, அதுல போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு சந்தர்ப்பமா அமையும். நேக்கு பகவான் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். உமக்கு நான் சேவை புரிஞ்சது. எப்பவும் என் மேல உங்க கருணை இருக்கணும் சுவாமி என்று சுவாமிகளிடம் கூறினார். சுவாமி, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ரூம் ஒரு ஆசிரமம் மாதிரியவே இருக்கட்டும் என்று கூறினார். ஐயன் அந்த மருத்துவமனையில் இருந்த வரைக்கும் ஐயனுடைய பக்தர்கள் அவரை காண அங்கு வர ஆரம்பித்து விட்டனர். அன்பர்கள் கொண்டு வரும் பிரசாதங்களை ஐயன் அங்கு இருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுவார். ஒருமுறை பிரசாதம் குறைவாக இருந்தது, ஆனால் கூட்டமோ அதிகம். ஐயன் தனது கரங்களால் அந்த பிரசாதங்களை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் பிரசாதம் குறையவில்லை. இது அவர் நிகழ்த்திய மகிமைகளிலேயே மாபெரும் மகிமை. இங்கு இருக்கும் பக்தர்கள் அனைவரும் ஐயனின் இந்த மகிமையை கண்டு போற்றி புகழ்ந்தார்கள். ஐயனை பார்த்து கொள்வதற்காக பகலில் ஜபக் என்பவரும் இரவில் டாக்டர் பெள்ளிராஜ் என்பவரும் வந்து விடுவார்கள். ஐயன் அங்கு இருந்த வரைக்கும் அந்த அறையை அங்கு பணிபுரிபவர்கள் அனைவரும் ஒரு கோவிலாகவே பாவித்து அன்றாட ஐயனை வணங்கிய பிறகுதான் அவர்களது வேலைகளை செய்து கொண்டு இருந்தார்கள். நீலகிரியில் அதிக்கரட்டி பாலக்கொளா கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் பிரிவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு இருந்தாள். ஐயனின் படுக்கைக்கு எதிரில்தான் அந்த பெண்ணும் அட்மிட் ஆகி இருந்தாள். அந்த பெண்ணை காண வரும் அவரது குடும்பத்தார் தினமும் ஐயனை வணங்கிவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஐயனின் கருணை கண்கள் அந்த பெண் மீதும் பட்டது. அவளுடைய சிகிச்சை முடிந்த பிறகு பணத்தை கட்டுவதற்காக கவுண்டருக்கு சென்ற பொழுது அங்கு அவளது சிகிச்சைக்கு தேவையான அனைத்து பணமும் கட்டியாகிவிட்டது என்று சொல்ல அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி மறைமுகமாக எத்தனை பேர்களின் துன்பங்களை நீக்கியிருக்கிறாரோ அந்த கோமண துறவி. சிகிச்சை முடிந்த பிறகு ஐயனை கோவனூர் குடிலுக்கு அவருடைய பக்தர்கள் அழைத்து வந்தனர். சாமிகள் தன்னுடைய இறுதி வேளை வந்து விட்டதை அறிந்திருந்தார். அவர் தம் அருகில் இருந்த அந்த மார்வாடி அன்பரை அழைத்து அவரிடம் சொன்னார், ஜபக்சாமி, ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணுங்க. நாம டாக்டர் பில்லிராஜ பார்க்கறதுக்கு கோத்தகிரிக்கு போகணும் இப்போ என்று சொன்னார். அந்த மார்வாடி அன்பரும் ஒரு வண்டியை ஏற்பாடு செய்தார். அங்கிருந்து அந்த வண்டியில் ஐயனை அழைத்து கொண்டு கோத்தகிரியில் உள்ள டாக்டர் பெள்ளிராஜின் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். பெள்ளிராஜும் அவரது குடும்பத்தாரும் ஐயனை வீட்டுக்குள் வருமாறு அழைத்தனர். ஆனால் ஐயன், நான் சற்று நேரம் இந்த மாட்டுத் தொழுவத்தில் தங்கியிருந்து விட்டு போகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஐயன் அங்குதானே தங்குவார் எப்பொழுதும். பெள்ளிராஜ் அவர்களின் வீட்டிற்கு அருகில் இருந்த மாட்டுத் தொழுவத்தை பெள்ளிராஜின் மனைவியார் சுத்தம் செய்தார். அங்கு ஒரு பலகையை போட்டு அதன் மீது புத்தம் புதிய போர்வை ஒன்றை விரித்து சுவாமிகளை இருக்கச் செய்தார். பிறகு பாலும் பழமும் தரப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் ஐயன் அந்த இடத்தில் இருந்தார். பிறகு ஐயனை அந்த மார்வாடி அன்பர் கோவனூரில் தனது இடத்தில் உள்ள ஐயன் குடிலுக்கே அழைத்து வந்து விட்டார். ஐயன் இந்த பூவுலகை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது. அவரை சுற்றி அன்பர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர்களிடம் ஐயன்
கடைசியாக சொன்ன வார்த்தை, என் உசுறு பிரிஞ்சதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துக்கு யாரும் என் உடலை தொட வேண்டாம் என்று உத்தரவிட்டார். 1982 ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி அன்று பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயண காலம், சுவாதி நட்சத்திரம், பஞ்சமி திதி, வசந்த ரித்து, இவை அனைத்தும் ஒன்று கூடிய நன்னாளில் ஐயன் தனது பூத உடலை விட்டு இறைவனுடன் 2 கலந்து விட்டார். அந்த தருணம் ஏனோ இயற்கையே துயரத்தில் ஆழ்ந்தது போல் இருந்தது. ஏன் இல்லாமல் இங்கும் அங்கும் நடமாடிக்கொண்டு இருந்த அந்த நடமாடும் தெய்வம் இனி கண்களுக்கு காண கிடைக்காதே. ஐயன் இந்த பூவுலகை விட்டு பிரிந்த செய்தி காட்டுத்தீயை போல் 8 திக்கும் பரவியது. இதை கேள்விப்பட்ட ஐயனின் பக்தர்கள் ஐயனின் கடைசி தரிசனத்திற்காக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஐயனின் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஐயனுக்கு அங்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த செய்தியை கேட்ட ஐயனின் அதீத பக்தர் ஒருவர் எங்கிருந்தோ வந்து ஐயனின் பாதங்களை பிடித்து கொண்டு பித்தனை போல் அழுது கொண்டு இருந்தார். அந்த காட்சி காண்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. குருமார்களின் இறுதிச் சடங்கு விதிமுறைகளின்படி ஐயனின் பூத உடல் மீது விபூதியை கொண்டு அபிஷேகரித்து அந்த மார்வாடி அன்பர் ஜபக் என்பவரின் கோவனூரில் உள்ள இடத்திலேயே ஐயனுக்கு சமாதி அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. பிறகு அந்த இடத்தில் ஐயனுக்கு சமாதி அமைப்பதற்காக சதுர வடிவில் ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் பத்மாசனத்தில் ஐயனின் பூத உடலை பரிபூரண மரியாதையுடன் சமாதியில் அமர வைத்து விபூதி, கற்பூரம், துளசி என்னும் புனித பொருட்களை கொட்டி அந்த சமாதியை நிரப்பி அதன் மீது சதுர வடிவில் ஒரு கருங்கல்லையும் வைத்து ஐயனின் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மானிடர்களின் துயர்களை தீர்ப்பதுதான் தன்னுடைய தலையாய கடமை என்று சங்கல்பம் கொண்டு இந்த பூலோகத்தில் பிறந்த அந்த புண்ணிய ஆத்மாவான பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமி என்ற அவதார புருஷனின் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. சில நாள் கழித்து ஐயனின் சமாதியில் அந்த மார்வாடி அன்பர் ஒரு பளிங்கு கல்லினால் செய்யப்பட்ட ஐயனின் உருவச் சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தார். ஐயனின் நெருங்கிய பக்தர்களும் அங்கு அவ்வப்போது வந்த வண்ணம் இருந்தார்கள். சென்னையைச் சேர்ந்த ஐயனின் பக்தர் ஒருவர் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஐயனின் உருவச் சிலையை உலிக்கல்லில் உள்ள கிருஷ்ணன் கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். ஐயனின் குரு பூஜை தினத்தன்று பக்தர்கள் அங்கு கூடி பஜனை பூஜைகளை செய்தபடி அன்னதானத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பாலமறையில் இருந்த ஐயனின் தவக்குடில் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. பாலமலை ரங்கநாதர் கோவில் அறங்காவலர் திரு ஜெகதீசன் அவர்களின் அண்ணனான சந்திரசேகரன் என்பவர் இதை கண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். கோவையில் அவருடைய அலுவலகம் இருந்தது. அதன் அருகில் ஐயன் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தையல்காரர் கடை வைத்து இருந்தார். அவரிடம் சந்திரசேகரன் விவரத்தை சொல்ல தையல் கடைக்காரர் தனது நண்பர்களை அழைத்து கொண்டு அங்கு வந்து அந்த இடத்தை பராமரிக்க ஆரம்பித்தார். அந்த நண்பர்களில் ஒருவர் அணிக்குறை ராமாகவுடரின் சின்ன மகனான மூர்த்தி.
அங்கு ஐயனின் படத்தை மட்டும் வைத்து அவ்வப்போது பூஜை செய்து வந்தார்கள். மூர்த்திக்கு அங்கு சென்று பார்த்ததில் ஐயன் மீது அதீத பக்தியும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. மூர்த்தி என்பவரின் வீட்டிற்கு ஆனந்தசாமி என்னும் ஒரு துறவி வருவார். அவரும் ஐயனின் தவக்குடிலுக்கு வந்து பார்த்துவிட்டு இது மிகவும் புனிதமான இடம் என்பதை புரிந்து கொண்டார். இந்த விஷயம் ராமகவுடரின் குடும்பத்தில் முக்கியமாக பேசப்பட்டது. இதை கேட்ட திரு ராமகவுடர் தனது மூத்த மகனான சிவராஜிடம் இந்த இறைப்பணியை உனது தம்பி மூர்த்தியுடன் சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற சான்றோர் வாக்குக்கு இணங்க சிவராஜும் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் மங்கையர்கள் உட்பட இந்த இறைப்பணிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர் குடும்பத்தார் அனைவரும் பாலமலை ஐயன் தவக்குடிலுக்கு வந்து பஜனைகளும் பூஜைகளும் செய்து வந்தார்கள். பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் அங்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். பலரும் அங்கு வந்து கூடி பூஜை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து அந்த கூட்டம் ஒரு குழுவாகவே மாறிவிட்டது. அந்த குழுவில் துறவி ஆனந்தன், மூர்த்தி, அவருடைய மூத்த அண்ணன் சிவராஜ், மூர்த்தி குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களும் மற்றும் பல குடும்பங்களைச் சேர்ந்த தம்பதியர்களும் இருந்தார்கள். வருடா வருடம் அந்த குழுவினர் ஒன்று கூடி ஐயனின் தவக்குடிலில் கிருஷ்ணானந்த சுவாமியின் குரு பூஜை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த குடிலில் உள்ள கதவு சற்று பாழடைய ஆரம்பித்து விட்டது. இதை கண்ட மூர்த்தியின் அண்ணனான சிவராஜ் என்பவர் அதை புனரமைக்க நினைத்தார். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். துறவி ஆனந்தன், மூர்த்தி, சிவராஜ் மற்றும் குழுவினரின் முயற்சியால் புது நிலவை நட்டு கதவு மாற்றி அமைக்கப்பட்டது. கிழக்கு வாசல் பார்த்தும் ஒரு கதவை வைத்தார்கள். ஒரு நாள் பணி நிமித்தமாக மூர்த்தி சென்று கொண்டு இருந்தபோது போகும் வழியில் ஒரு சிற்பி பல சிலைகளை செய்து வைத்து இருந்ததை பார்த்தார். உடனே அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நாம் கிருஷ்ணானந்த சுவாமியின் சிலையை அவரது தவக்குடிலில் வைத்தால் என்ன என்று. மூர்த்தி தனது எண்ணத்தை துறவி ஆனந்திடமும் அவர் அண்ணன் சிவராஜிடமும் மற்றும் குழுவினரிடமும் தெரிவிக்க நல்ல யோசனைதான் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் அந்த சிலை வடிக்கும் சிற்பியிடம் வந்து கிருஷ்ணானந்த சுவாமியின் புகைப்படத்தை காட்டி சிலை அமைப்பதற்கு என்ன விலை ஆகும் என்று விசாரிக்க அந்த சிற்பியும் 1.25 லட்சம் இதற்கு செலவாகும் என்று சொல்ல முன்பணமாக சிற்பிக்கு 20,000 ரூபாய் கொடுத்துவிட்டு கிருஷ்ணானந்த சுவாமி சிலையை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகியும் சிலை வடிவமைக்கப்படவில்லை. ஒரு நாள் சிற்பி குழுவினரை அழைத்து, தயவு செஞ்சு மன்னிக்கணும், என்னால இந்த சிலையை உருவாக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் உத்தரவே கிடைக்கல என்று சொல்லி அந்த முன்பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். ஆனால் அந்த குழுவினர் முயற்சியை விடுவதாக இல்லை. அவிநாசியில் சிலைகள் உருவாக்கப்படுகின்றன என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்க ஆனந்தம், சிவராஜ், மூர்த்தி மற்றும் குழுவினர் அவிநாசி சென்று அங்கு விசாரிக்க ஆரம்பித்தார்கள். பல இடங்களில் பலவிதமான விலைகளை சிற்பிகள் கூறினார்கள். சிலர் 1.5 லட்சம், சிலர் 1 லட்சம், சிலர் 80,000 என்று பற்பல வித்தியாசமான விலைகள் சொன்னார்கள். கடைசியில் அவர்கள் கண்ணில் ஒரு சிற்பியின் சின்ன கடை தென்பட்டது. அந்த சிற்பியிடம் சென்று விவரத்தை சொன்னதில் அந்த சிற்பி புகைப்படத்தை நன்றாக ஒத்து பார்த்துவிட்டு செய்துவிடலாம், ஆனால் 35 ரூபாய் இதற்கு விலையாகும் என்று சொல்ல முன்பணமாக ஒரு 10,000 ரூபாய் தந்து ஆர்டரும் கொடுத்துவிட்டு வந்தார்கள். ஒரே மாதத்திற்குள் சிலை
முழுமையாக வடிவமைக்கப்பட்டு விட்டது. அந்த சிற்பி மூர்த்திக்கு தகவல் சொல்ல ஆனந்தம், சிவராஜ், மூர்த்தி ஆகியோரும் அங்கு சென்று பார்த்தபோது தத்ரூபமாக ஐயன் அமர்ந்து இருப்பது போல் இருந்தது அந்த சிலை. இங்கும் கிருஷ்ணானந்த சுவாமி தனது மகிமையை காட்டியிருக்கிறார். பல லட்சங்கள் செலவிட்டு உருவாக வேண்டிய சிலையை சில ஆயிரங்களில் உருவாக்க வைத்தார். இது ஐயனின் மகிமைதானே. அந்த சிலையை ஐயனின் தபக்குடிலில் பிரதிஷ்டை செய்வதற்கு பல தடைகள், பல இடையூறுகள். ஆனால் ஐயனின் உத்தரவால் தானே இந்த சிலை உருவானது. அதை யாரால் தடுக்க முடியும்? பிக்கோலைச் சேர்ந்தவர் புலவர் நஞ்சன் அவர்கள். அவர்களின் புதல்வர் ஸ்ரீதர். அவர் பல வருடங்களாக வேதங்களை படித்து பாண்டித்யம் கொண்டவர். ஒரு நன்னாளில் ஐயனின் தபக்குடிலில் ஸ்ரீதர் என்பவர் வேத மந்திரங்கள் ஓத அந்த குழுவினரால் மிகவும் எளிமையான பொற்செலவில் கிழக்கு முகம் பார்த்து பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமியின் உருவச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கு நடக்கும் அனைத்து பூஜைகளையும் நிகழ்ச்சிகளையும் சிவராஜ், மூர்த்தி சகோதரர்களின் சொந்த செலவிலேயே செய்து வந்தார்கள். அந்த குடிலில் வெளியில் உள்ள இடத்தில் ஓலையால் மேயப்பட்ட பந்தலில்தான் நிகழ்ச்சி நிரல்களை நடத்தி கொண்டு இருந்தார்கள். பக்தர்களின் கூட்டமோ வருடா வருடம் கூடிக்கொண்டே போனது. காற்றுக்கும் மழைக்கும் தாங்காமல் அந்த பந்தல் சரிந்துவிடும். அடிக்கடி அதை பராமரிக்க வேண்டி இருந்தது. இதற்கு நிரந்தர தீர்வு காண இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு ஷெட் அங்கு அமைத்தால் என்ன என்ற யோசனை பற்றி அந்த குழுவில் பேசப்பட்டது. இது ஒரு இறைப்பணி. இதில் அனைத்து பக்தர்களின் பங்கு இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அப்பொழுது சிவராஜின் துணைவியாரான வசுமதி அம்மையாரும் மூர்த்தியின் துணைவியாரான சித்ராதேவியும் முன்வந்து, நாங்கள் ஊர் ஊராக சென்று வடிவிச்சை எடுத்து இதற்கு தேவையான நிதியை திரட்டித் தருகிறோம் என்று கூறினார்கள். வசுமதியும் சித்ராதேவியும் ஐயனின் புகழ் 8 திக்கும் பரவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் செல்லும் இடமெல்லாம் ஐயனின் புகைப்படத்தை விநியோகிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அவர்களுடன் சில மங்கையர்களும் கூடிவிட்டார்கள். பிறகு அதற்கான ஏற்பாடுகளும் நடந்தன. பல ஆயிரம் ஐயனின் புகைப்படங்கள் விநியோகிப்பதற்கு அச்சடிக்கப்பட்டன. குழுவினர் அனைவரும் ஒன்று கூடி கோவை சுற்றுவட்டத்திலும் நீலகிரி சுற்றுவட்டத்திலும் கிட்டத்தட்ட 2.5 வருடம் மடிப்பிச்சை எடுத்து அதற்குண்டான நிதியை திரட்டினார்கள். 2 லட்சத்திற்கும் மேல் ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமியின் புகைப்படங்களோ விநியோகிக்கப்பட்டன. பிறகு ஐயன் தவக்குடிலில் அந்த கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடக்க ஆரம்பித்து விட்டது. அதில் துறவிகள் யாரேனும் வந்தால் தங்குவதற்கு ஆசிரமம் மற்றும் பக்தர்கள் அமைதியுடன் தியானம் செய்வதற்காக ஒரு தியான மண்டபமும் உருவாக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் அந்த கட்டுமான பணிகள் முடிவுக்கு வந்தன. ஐயனுக்கு அனுதினமும் காலையும் மாலையும் தவறாமல் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த குழுவின் இறைப்பணி பூஜ்ய ஸ்ரீ குரு கிருஷ்ணானந்த சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் யாகம் வளர்த்து பக்தர்கள் கூடி பஜனைகள் கீர்த்தனைகள் பாடி நடனங்களை ஆடி ஐயனை கொண்டாடி வருகின்றனர். அந்த குழுவின் சார்பாக பாலமலை சுற்றுவட்டத்தில் இருக்கும் கிராமங்களில் வசிக்கும் ஆதிவாசிகளுக்கு தனம், தானியம், வஸ்திரம் ஆகியவை பௌர்ணமி பூஜைக்கு பிறகு தானமாக வழங்கப்படுகிறது. எண்ணுக்கடங்காத கூட்டம் ஐயனின் குரு பூஜைக்கும்
சித்திரா பௌர்ணமிக்கும் மற்றும் அனைத்து விசேஷ நாட்களுக்கும் அங்கு வந்து கூடுகிறது. கிருஷ்ணானந்த சுவாமியின் குரு பூஜைக்கு வரும் பக்தர்களுக்காக பாலமலை அரங்கநாதர் கோவிலில் உள்ள அன்னதான கூடத்தில் 3 நாட்கள் ஓயாமல் அன்னதானமும் நடக்கிறது. அங்கு வரும் துறவிகள் மற்றும் சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் செய்து கௌரவிக்கப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் வசிக்கும் இருளர்களுக்கு வஸ்திரதானம், படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. ஐயனுக்கு நடக்கும் அனைத்து விசேஷங்களுக்கும் முழு சகாயம் செய்து கொண்டு இருக்கும் அந்த அரங்கநாதர் கோவில் அறங்காவலர் ஆன திரு ஜெகதீசன் அவர்களின் ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது. அந்த குழுவினர் ஊர்வலமாக ஐயனை எடுத்துச் செல்ல ஒரு உற்சவ மூர்த்தியும் செய்தார்கள். விசேஷ நாட்களில் ஐயனின் உற்சவ மூர்த்தியை பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு எடுத்துச் சென்றும் மற்றும் கிரிவலம் வருவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மேலும் வானவேடிக்கைகளையும் நடத்தி பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமிக்கு அவருடைய பக்தர்கள் சிறப்பான முறையில் திருவிழா நடத்தி கொண்டாடி வருகிறார்கள். ஐயனின் தவக்குடிலுக்கு வரும் பக்தர்களின் நேர்மையான கோரிக்கைகள் பரிபூரணமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை மக்களின் மனதில் பதிந்துவிட்டது. பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமியின் பரம பக்தர்களாகிய நீங்கள் அனைவரும் அவரின் வாழ்க்கை வரலாறை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அடியேனுக்கு ஐயனின் வாழ்க்கை வரலாறை படைத்ததற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இதோ. வணக்கம்.